இன்னும் 84 முசல்லாக்களுக்கு காசு தேவை வந்துடுச்சுண்டா ஸ்லப்பை போட்டுடலாம். அல்ஹம்துலில்லாஹ். வாக்கூடிய எல்லாம் பாக்ஸ் டைப்பு வச்சு பள்ளி உள்ளுக்கு துண்டு தானே கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லி நடுவு தூணை வந்து ரவுண்டில் எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இதே இந்த மேகத்துக்கு ஒசத்திடுவார், அதே மொசத்திடுவார், அதே மொசத்திடுவார். இதெல்லாம் உயரம் ஆவிடுச்சு. 12 बासने कोचर उसा 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 की एक ना दोलाई एकोला मारक ने दोलाई नो 12 அடி உயரம். இது மொசையாச்சு. கடைசி இப்போ இது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தூண் முதல் கட்ட வேலை திட்டம் முடிஞ்சு இரண்டாவது கட்ட வேலை திட்டத்துக்கு தான் ஸ்லப் போடுறதுக்கு 15 லட்சம் ரூபா. அதுக்கு தான் ஒவ்வொரு இப்போ நாளைக்கு எங்களுக்கு கொழும்பு புதுக்கடையை சேர்ந்த திங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு எங்களுக்கு நல்ல உதவி செய்கிற ஒரு பாய் இன்ஷால்லா அஸ்லம்னா மதரசா வந்து பார்க்கணும். நான் சொன்னேன் வாங்க வாப்பா, மதரசாவை பார்க்கத்தானே நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறோம், வாங்க வந்து பாருங்கள். கொழும்பு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இதுக்கு தெரியுமா இங்கே? அதே போல் இன்னும் பிள்ளைகள் இருந்தால் கூட்டி வாங்க என்னோட மதரசாவில் விடுங்க. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத்மார்களையும் கூட்டி இருக்கிறோம், சார்மார்கள் எடுத்திருக்கிறோம். இங்கிலீஷ் மேக்ஸுக்கு பாடத்துக்கு எடுத்திருக்கிறோம், சிங்கள பாடத்துக்கு எடுத்திருக்கிறோம். இப்போ வந்து எஜுகேஷன் செக்ஷனில் வந்து கூட்டி கொண்டு போகிறோம். பிள்ளைகளுக்கு படிப்பும் முக்கியம் என்ற ஒரு காரணத்துக்காக குர்ஆன் முக்கியம், அது முன்னுக்கு போயிட்டு கொண்டு இருக்குது. அதோடு சேர்த்து எஜுகேஷனையும் சேர்த்து கூட்டி இருக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களோட மதரசாக்களை சேர்க்கலாம். 9 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தகப்பன் இல்லாத தாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சில பிள்ளைகளுக்கு இலவசமாகவும் கல்வி கொடுக்குறோம். சாதாரணமாக எங்களோட மதரசாவில் வந்து சுமாராக ஒரு 25-30 பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, ₹1 கூட காசு எடுக்காமல் இலவச கல்வி கூட கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் 84 முசல்லாக்களுக்கு சல்லி வந்துச்சுண்டா மேல் ஸ்லப்பை போட்டுடலாம். இன்ஷா அல்லாஹ். தாரவன் அல்லாஹ், தடுப்பவன் எவன், தருபவன் அவன், தடுப்பவன் எவன். ஏன்னா ஆண்டவனுடைய அல்லாவுடைய நாட்டம், அடியானுடைய வேலை. அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொண்டு போகத்தான் இருக்குது. இப்படியே போயிட்டு கொண்டு தான் இருக்குது. என்னோடய பாட்டில் எங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போகத்தான் இருக்குது. யாரையும் சில சமூக சேவை செய்கிறதா இருந்தால் காது செவிடனாக இருக்க வேண்டும், தெரியுமா? செவிடனாக இருந்தால் தான் அஸ்ரப் சேர் சொன்ன மாதிரி சமூகத்துக்கு சேவை செய்யலாம். செவிடனாக இரு, சமூகத்துக்காக சேவை செய்யண்டு அஸ்ரப் சார்ட ஒரு கதை இருக்குது. அந்த கதை நினைவு வருது. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாலியாக போகணும்.